வணக்கம். நம்ம இந்த வீடியோல யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து இன்னும் கண்டினியூஸா டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்ப இந்த வீடியோல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் ஜூலை 24, 1991. இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஜூலை 24, 1991. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலப்பு பொருளாதாரம் டேஸ் குறிக்கிறது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல். கலப்பு பொருளாதாரம் டேஸ் குறிக்கிறது, பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, எம் விஸ்வேஸ்வரய்யா. இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? எம் விஸ்வேஸ்வரய்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் காங்கிரசின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், டி.இ. வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். இது தப்பு. இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையெல்லாம் எதிர்த்து தான் இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பாராட்டி இருக்க மாட்டாங்க. அதனால இது தப்பு. ஒண்ணு மட்டும் சரி. காங்கிரசின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர் அப்படிங்கிறது மட்டும் சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஒண்ணு மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, முந்தைய சோவியத் ரஷ்யா. இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது? முந்தைய சோவியத் ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஜெயபிரகாஷ் நாராயணன். சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது, ஜெயபிரகாஷ் நாராயணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதார சூழலியலின் தந்தை எனப்படுபவர் எம் எஸ் சுவாமிநாதன். பொருளாதார சூழலியலின் தந்தை எனப்படுபவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, எம் எஸ் சுவாமிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, விவசாயத்துறை. காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது, விவசாயத்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஸ்ரீமன் நாராயணன். புக்ல பாத்தீங்கன்னா எஸ்.என். அகர்வால்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அப்படிங்கறத இவரோட முழு பேரு. அதான் சுருக்கி எஸ்.என். அகர்வால்னு புக்ல கொடுத்திருப்பாங்க. 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, முதலாளித்துவ முறை. பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது, முதலாளித்துவ முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சமதர்ம பொருளாதாரம். சமதர்ம பொருளாதாரம் அமைப்பானது காரல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது. காரல் மார்க்ஸ் அப்படின்னாவே சமதர்ம பொருளாதாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1940 பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, 8 முன்னணி தொழிலதிபர்கள். 1940 பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் 8 முன்னணி தொழிலதிபர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும். கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல். இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவுடைமை அறிக்கை எனும் நூலை எழுதியவர்கள் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, காரல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ்.
பொது உடைமை அறிக்கை எனும் நூலை எழுதியவர்கள் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, காரல் மார்க்ஸ் மற்றும் ஃபிட்ரிக் எங்கல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, வாழ்க்கை தரம் உயருதல். இதுல பாத்தீங்கன்னா சேமிப்பு உயருதல், முதலீடு உயருதல், முதலீட்டு உற்பத்தி சதவீதம் உயருதல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா வாழ்க்கை தரம் உயருதல் அப்படிங்கறதுதான் பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதார சரிவின் அறிகுறி எது? இதுல உயரும் கூலி, உயரும் வேலையின்மை, விரைவான தொழில் வளர்ச்சி, நிலையான அரசியல் சூழல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. இதுல ஃபர்ஸ்ட் உயரும் கூலி, அதுக்கு அடுத்து விரைவான தொழில் வளர்ச்சி, அப்புறம் நிலையான அரசியல் சூழல், கடைசியா உயரும் வேலையின்மை. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 1, 3, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஓர் உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் சுந்தர் பிச்சை. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஓர் உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் சுந்தர் பிச்சை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம்? இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் சி, 1960க்கு பிறகு. இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் 1961க்கு பிறகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, குறைந்த தலா வருமானம், உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை, மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், வேலை வாய்ப்பில் சிக்கல். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பி 1 மற்றும் 3 சரியானவை. அதாவது இந்த குறைந்த தலா வருமானம், மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், இதுதான் சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, இரட்டை தன்மை. இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இரட்டை தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1 மற்றும் 2ஐ பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. எம்.என். ராய் மக்கள் திட்டம், ஸ்ரீமன் நாராயணன் காந்திய திட்டம், 8 தொழிலதிபர்கள் பம்பாய் திட்டம். எம்.என். ராய் மக்கள் திட்டம், ஸ்ரீமன் நாராயணன் காந்திய திட்டம், 8 தொழிலதிபர்கள் பம்பாய் திட்டம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, 1929இன் பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்த நிலை இந்தியாவையும் பாதித்தது. காரணம், குறிப்பாக விவசாய பொருட்களின் விலைகளில் மிக கடுமையான வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடியை கொண்டு வந்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. இதுல பாத்தீங்கன்னா காந்திய திட்டம், இது 1944, பாம்பே திட்டம் 1940, ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938, விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1934. கீழிருந்து மேல அப்படியே ஆர்டரா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா திட்டம், அப்புறம் ஜவஹர்லால் நேரு திட்டம், அப்புறம் பாம்பே திட்டம், அதுக்கடுத்து காந்திய திட்டம் வரும். கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 4, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் விஸ்வேஸ்வரய்யா திட்டம், அப்புறம் ஜவஹர்லால் நேரு திட்டம், பாம்பே திட்டம், காந்திய திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது, இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது, வேகமாக வளரும் சேவைத்துறை. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பி, தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறதா இதுல பொருந்தாததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. சரியான பொருந்தும் வகைகளை கண்டுபிடி. முதலாளித்துவத்தின் தந்தை பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித், ஆனா ஆல்ஃபிரட் மார்ஷல்னு கொடுத்திருக்காங்க, இது தப்பு. சமத்துவத்தின் தந்தை காரல் மார்க்ஸ், இது கரெக்ட்.
நல இலக்கணத்தின் ஆசிரியர் தான் ஆல்ஃபிரட் மார்சல். அப்படி இந்த 2யும் மாத்தி குடுத்துருக்காங்க. முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது வரணும். நல இலக்கணத்தின் ஆசிரியர் அப்படிங்கிறது ஆல்ஃபிரட் மார்சல் அப்படின்னு வரணும். பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் லயன்ஸ் ராபின்ஸ். இது சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டி 2 மற்றும் 4 சரி. இந்த சமத்துவத்தின் தந்தை காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறதும் பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் லயன்ஸ் ராபின்ஸ் அப்படிங்கிறதும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி சமத்துவம். 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? சமத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சுற்றுச்சூழல். இதுல பாத்தீங்கன்னா ஆற்றல், விவசாயம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து சுற்றுச்சூழல்னு கொடுத்திருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும்? சுற்றுச்சூழல். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948 ஏப்ரல் 6. இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948 ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஷை குறிக்கிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சமூக பொருளாதார திறன். பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஷை குறிக்கிறது? சமூக பொருளாதார திறன். நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எது? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது. இது தப்பு. படிக்கிறப்பவே இது நமக்கு தப்புன்னு தெரியுது. அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. இதுவும் தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ 1 மட்டும். கலப்பு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது மட்டும் இங்க சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மட்டும் சரி. நம்ம இந்த வீடியோல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.